ஸோ இதான் வந்து காருக்கான கீ. நீங்கள் லாக் அண்ட் அன்லாக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம்லாம் பார்க்க மாட்டேன். நான் எப்போ எனக்கு தோணுதோ அப்போ தான் நான் வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணுவேன். பண்ணுறதுனால எனக்கு மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப். என்னடா ஹார்ன் சீனா வரான் போடா அங்கே. ஏய் என்ன நீ எனக்கு ஹார்ன் அடிக்கிறியா? என்னதான் நீ டீசெண்டாக ஓட்டணும்னு நினச்சி பார்த்தா கூட இங்கே இருக்கிறவனுக்கு என்ன டீசெண்டாக ஓட்ட விட மாட்டாங்க. நான் வீடியோக்காக இவ்வளோ தான் டீசெண்டாக ஓட்டுறது. இவங்களும் எனக்கு காண்டேதி. ஓகே, இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரே விரல் தான். அந்த சின்ன கேப்பில் கூட ஈஸியாக வந்து நம்மளால் கட்டடிச்சுட்டு போக முடிஞ்சுது. எதிர வந்து ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நிறைய தடவை நான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். எனக்கு வந்து இந்த கார் வந்து சர்வீஸ் எவ்வளோ ஆச்சு, ஸோ இந்த வண்டியோட மைலேஜ் நீங்கள் வந்து நல்லா இப்படி மடக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெக் ரூமும் வந்து நல்லா சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி வாங்கும்போது எனக்கு வந்து காரே ஓட்ட தெரியாது. இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது. அண்ட் கன்சோல், நான் கன்சோலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நான் இப்போ ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ஒரு அதாவது ஒரு FPP தான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதான் வந்து எங்களோட காரு Hyundai Grand I10. ஸோ இந்த வண்டியை பற்றி நம்ம தான் பைக்லாம் ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோமே. ஸோ அதனால் வந்து நம்ம ஏன் கார் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கார் வந்து கிடைக்கணும். ஸோ கார்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ நான் சொல்கிறது வந்து புது கார் சொல்கிறேன், ஷோரூம்லேருந்து புது கார்ஸ் நான் சொல்கிறேன், பழைய கார்ஸ்லாம் இல்லை. ஸோ இது நல்ல வியூஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து கார் ரிவ்யூஸும் வந்து அடுத்தடுத்து நான் ட்ரை பண்ண போகிறேன். நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து FPP தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த கேமில் வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் கொடுக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபீல் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சீட் பெல்ட் போடணும்ல. ரன்னிங்கில் சீட் பெல்ட்டை போடுறது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். இந்த காரில் வந்து லாங் ட்ரைவ்லாம் போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு நான் போயிட்டுருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம நிற்போம் கொண்டாடுறீங்க. லெஃப்ட்டு வேணாம் ரைட்டே போவோம். வண்டி வந்து செம்ம ஸ்மூத்துங்க, வேறு லெவல் ஸ்மூத்து. ஸோ இந்த வண்டி வாங்கும்போது எனக்கு வந்து காரே ஓட்ட தெரியாது. இந்த வண்டியில் தான் நான் கற்றுக்கிட்டேன். 3000 கிலோமீட்டருமே நான் தான் ஓட்டினேன், யாருமே ஓட்டல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த காரில் வந்து அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பைக்ஸ் தான் எனக்கு. என்ன தான் நடந்தாலும் ஒரு கார் வாங்குற வேலைக்கு நான் வந்து ஒரு பைக் வாங்கிட்டு போயிடுவேன். ஸோ அதுதான் வந்து என்னோடய பாலிசி. ஸோ இவங்க வீட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ நானும் கற்றுக்கிட்டேன். ஒரு பைக் ரிவ்யூவர் வந்து ஒரு கார் ரிவ்யூ பண்ணால் எப்படி இருக்குமோ அது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வண்டியில் வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு 4 சிலிண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1200 cc 4 சிலிண்டர் கொடுத்ததுனால வந்து உங்களுக்கு அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெட்ரோல் வண்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் உள்ளே தெரியாது. ஸோ டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நான் வந்து சர்வீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் காரை. ஸோ சர்வீஸ் காஸ்ட்லாம் எவ்வளோ இருக்குது, இது மெயின்டெனன்ஸ், முக்கியமாக இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் பற்றி நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். ஸோ வண்டியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துலாம் எப்படின்னு. ஹுண்டாய்க்கு வந்து எதுக்கு பேர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களோட லூஸான அந்த ஸ்டேரிங்ஸ் தான். ஸோ ஹுண்டாயில் வந்து செம்ம லூஸுங்க ஸ்டேரிங்லாம். நீங்கள் ஒரே கையில் வெறும் ஒரு விரல் இங்கே பாருங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணலாங்க உங்கள் ஸ்டேரிங்கை. நான் அப்படி தான் திருப்பும் முதல்ல நான் ஃபோன் பார்த்து திருப்பேன் காரை. ஜஸ்ட் இப்படி திருப்புவேன், அவ்வளோதான். 2 ஃபிங்கரில் இப்படி திருப்புவேன். ஸோ ரொம்பவே லூஸான ஒரு ஸ்டேரிங்கு, ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ஸ்மூத்னஸ் தாங்க வேறு லெவலில் இருக்குது. நான் டீசல் காரில் நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் இங்கே தான் உட்காருவேன். எப்பவுமே நான் காரில் பண்ணு வச்சுக்கோங்களேன், பின்னாடி உட்கார மாட்டேன். எப்பவுமே நான் ஃப்ரண்ட்டில் தான் உட்காருவேன். எனக்கு அதனால தான் இங்கே உட்காரும் போதெல்லாம் எனக்கு உள்ளே அதிரும். டீசல் வண்டி அப்படிங்கிறதுனால கன்ஃபார்ம் அதிரும். ஸோ இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு பெட்ரோல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த அதிர்ச்சி எதுவுமே கிடையாது. உள்ளே வந்து செம்ம நீட்டாக இருக்குது. இன்ஜின் பானட்டுக்கு மேலே வந்து அந்த ஒரு ரூஃபிங் மாதிரி, அதாவது அந்த சவுண்ட் ப்ரொடெக்ஷன் ரூஃபு அதெல்லாம் வந்து இந்த காரில் கிடையாது. இருந்தாலுமே வந்து உள்ளே இருக்கிற சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து கேபின்குள்ளே கேட்கவே இல்லை. ஃபஸ்ட் நான் சொன்னது வந்து இந்த ஸ்டேரிங்கோட ஸ்மூத்னஸ். ரெண்டாவது நான் சொன்னது வண்டியோட ஸ்மூத்னஸ், இன்ஜின் ஸ்மூத்னஸ். எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ நான் அதை வந்து ஒன் பை என்ன சொல்கிறேன். நீங்கள் அது வந்து என்ன இப்படி சொல்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க. அதான் சொன்னதில்ல, ஹார்ன் நல்லாயிருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஏசி. ஸோ இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு வந்து ரியர் ஏசி வென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரவங்களுக்கு தவிர உங்களுக்கு வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் அது. அண்ட் இந்த சீட் குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கு. இந்த இடம் எதுவுமே வந்து உங்களுக்கு லெதர் ஃபினிஷ் கிடையாது, எல்லாமே வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்குற காசுக்கு தான் வந்து அவங்களாம் பண்ணி தருவாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். 4 விண்டோஸுமே வந்து பவர் விண்டோஸ் தான், பவர் ஸ்டீரிங் தான் உங்களுக்கு.
அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ். ஸோ ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து வீல் வந்து சுத்தம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் 2 வீலில் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துட்டாங்க. பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் பிரேக்கிங் பற்றி டிஸ்அட்வான்டேஜில் வரேன். நான் பிரேக்கிங் வந்து எனக்கு பிடிக்கல. மிரர்ஸ் நீங்கள் வந்து ஃபோல்டு அன்ஃபோல்டுமே வந்து நீங்கள் மேனுவலாக தான் பண்ணிக்கணும். மற்றபடி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட உங்களுக்கு வந்து அந்த பட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏசிங்க, இந்த ஏசி வந்து ஒன்ல போட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் போனாலே கார் ஃபுல்லாக வந்து செம்ம கூலிங் ஆகிடுது. நல்லா இருக்குது. ஏசி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி நான் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 inch டிஸ்பிளே வரும்னு நினைக்கிறேன். இங்கே ரேடியோ நான் போடல. ரேடியோக்கு பதிலாக நான் வந்து 10 inch டிஸ்பிளே போட்டு டச் ஸ்க்ரீன் மாதிரி போடலான்னு இருக்கேன். இதுதாங்க அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி 3rd கியர்லேருந்து 2nd கியர் கொண்டு வந்து மூவ் பண்ண பார்த்தீங்களா, அப்போ ஸ்லைட்டான ஒரு ஜர்க்கு தான் இருந்துச்சு. ஸோ மற்றபடி வந்து வேறு எந்த ஜர்க்குமே கிடையாது. ஸோ ஸ்மூத்தாக போகுதுங்க. வண்டி இன்ஜின்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்பெக்ஸ் பற்றி நான் பேசிடுறேன். இந்த வண்டியோட பிஹெச்பி டார்க்லாம் வந்து எனக்கு தெரியல. அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ நான் கீழே வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அது நீங்கள் பாருங்கள். என்னோட டிரைவிங் ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 2000 to 3000 RPM-குள்ளேயே வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணிடுவேன். நான் அந்த 4000 RPM-லாம் போக மாட்டேன். நான் கார் எதுக்குன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்மூத்தாக அப்படியே ஜாலியாக கம்ஃபர்ட்டாக போகிறது தான் காரு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான். நீங்கள் நிறைய பேர் வந்து காரை வந்து பர்ஃபார்மன்ஸ், லுக்ஸ், ஸ்டைல் எல்லாமே நீங்கள் இருக்கீங்க. கார் எந்திசியாஸ்ட்டும் இருக்கீங்க, பைக் எந்திசியாஸ்ட்டும் இருக்கீங்க. ஸோ நான் வந்து கார் எந்திசியாஸ்ட்டாக நான் சொல்லலை. நான் வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி கார் எதுக்கு வாங்குவாங்கன்னா கம்ஃபர்ட்காக வாங்குவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலிக்காக தான் நான் வந்து கார் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ பைக் எந்திசியாஸ்ட்னா நீங்கள் வந்து எங்கிட்ட வாங்க. நான் நிறைய ரிவ்யூஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பைக் ரிவ்யூஸ்லாம் பாருங்கள். இப்படி இந்த கார்லாம் வந்து எனக்கு அவ்வளோ எப்படி சொல்கிறது, கார் வந்து நம்ம எதுக்கு வாங்குறோம்? கம்ஃபர்ட்காக தான் வாங்குறோம். நீங்கள் வந்து நேரான ரோட்டில் அந்த ஸ்டேரிங் விட்டிங்க அப்படின்னா அது பாட்டு செல்லுன்னு புல்லட் மாதிரி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கும். இல்லை லெஃப்ட் வாங்குறதோ ரைட்டு வாங்குறதோ எந்த பிரச்சனையும் இதில் வந்து இந்த வண்டியில் வராது. அண்ட் இந்த வண்டியோட பவர் வந்து எப்போ ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2000 RPM மேலே தான் வந்து பவரேஜ் ஜென்ரேட் ஆகும். ஸோ நான் வந்து வண்டி வாங்கின புதுசில் வந்து ரொம்ப அடித்து ஓட்டுவேன். எனக்கு எப்படி ஓட்டுன்னு தெரியாதுன்னு சொன்னல நான் ஃபஸ்ட்லேயே. அதனால வந்து நான் ரொம்ப அடிச்சு ஓட்டுவேன். RPMலாம் பார்க்க மாட்டேன். நான் எப்போ எனக்கு தோணுதோ அப்போ தான் நான் வந்து கியரை ஷிஃப்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் அப்போது பண்ணுறதுனால எனக்கு மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆச்சு. 12 தான் கொடுத்துச்சு எனக்கு மைலேஜ். பட் இப்போ நான் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஓட்ட ஆரம்பிக்க எனக்கு வந்து மைலேஜும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே டீசெண்டாக ஒரு 16, 17 அந்த ரேஞ்சில் தருது. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சடன் ஜர்க்ஸ்லாம் எதுவும் இதில் வண்டியில் இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக தான் வந்து டவுன் ஷிஃப்ட். இப்போ நீங்கள் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கார் வந்து செட்ரு கீழே இறங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த ஜர்க்கும் இந்த வண்டியில் இல்லை. ஸ்மூத்தாக இறங்குது, ஸ்மூத்தாக ஏறுது. ஸோ நல்லா இருக்குது. இந்த ஸ்மூத்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இந்த வண்டியில் நல்லா கொடுத்துட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசிலாம் வந்து ரவுண்டான அந்த இது கொடுத்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாசிக்காக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு டேஷ்போர்டே பார்த்தீங்கன்னா டியூவல் டோனில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நல்லா இருக்குது எல்லாமே. நீங்கள் இங்கே பாருங்களேன், ஒரு கையில் வந்து கியரு, 2வது கையில் வந்து ஸ்டியரிங்கு, அவ்வளோதான், பாட்டு போயிட்டே இருக்கலாம். இதோட க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 to 100. ஸோ நான் இந்த வண்டியை டாப் சீட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 5 பேர் வச்சுக்கணும். நான் இங்கே ஃப்ரெண்டு, பின்னாடி வந்து 3 பேர். ஸோ நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த வண்டியோட டாப் சீட் பார்த்தீங்க அப்படின்னா 145 போனேன். அதுக்கு மேலே வண்டி வந்து செம்மையாக உதுருது. ஸோ ஹேட்ச்பேக் கார் இல்லையா, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு 140 போகும்போது 140 வரையுமே வந்து ரொம்ப ஸ்டேபிளாக தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே போனீங்கன்னா உசுருக்கு உத்தராதம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் வண்டியும் வந்து தாங்க மாட்டேங்குது. 140க்கு மேலே போனால் நல்லா டக்குன்னு ஆடுது. ஹைவேஸ் தான் நான் டெஸ்ட் பண்ணேன். சாரி, இதோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா ஹார்ன் சீனா வரான் போடா அங்கே. ஹேய், என்ன நீ எனக்கு ஹார்ன் அடிக்கிறியா? ஸோ கைஸ், ஓவர்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3rd கியர்லேயே அசால்ட் ஓவர்டேக் கிடைக்குது. ஸோ ஓகே, நான் என்ன தான் டீசெண்டாக ஓட்டணும்னு நினச்சி பார்த்தா கூட இங்கே இருக்கிறவனுக்கு என்ன டீசெண்டாக ஓட்ட விட மாட்டேறாங்க. நான் வீடியோக்காக இவ்வளோ தான் டீசெண்டாக ஓட்டுறது, இவங்களும் எனக்கு காண்டேத்தி. ஓகே, இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துடலாம். வண்டி பார்த்தீங்களா, ஒரே கை தாங்க, ஒரே விரல் தான். அந்த சின்ன கேப்பில் கூட ஈஸியாக வந்து நம்மளால் கட்டடிச்சுட்டு போக முடிஞ்சுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான வீல் அதாவது எப்படி சொல்கிறது, அந்த வீல் ரோல் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ரோலிங் இஷ்யூஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது. சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதில் ரொம்ப அக்ரெசிவாக ஓட்டலாம். Hyundaiனாலே உங்களுக்கு தெரியும், இந்த மைலேஜ்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அவங்க பார்ப்பாங்க. வண்டி நீங்கள் வந்து நின்றுட்டு இருக்கும்போது வண்டியில் எந்த சவுண்டுமே இருக்காது. ஆஃபில் இருக்கா ஆனில் இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நிறைய தடவை நான் கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். இந்த வண்டியோட மைலேஜ், சர்வீஸு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, ஸோ 3 பற்றி நம்ம வந்து இப்போ டீட்டெயிலில் பேசிடலாம். அப்படின்னா இந்த வண்டியை வந்து சர்வீஸ் போனதுக்கு வந்து நான் பில்லு உங்களுக்கு நான் சைடில் போடுறேன், இல்லைனா நான் அப்படியே சொல்கிறேன். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 7025 ரூபா சம்திங் ஆச்சு. ரவுண்டாக வந்து எனக்கு 7000 ரூபா ஆச்சு இந்த வண்டி.
என்னென்னு மாற்றினாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ஆயில் மாற்றினாங்க. ஆப்வியஸ்லி வந்து இன்ஜின் ஆயில், அந்த ஏர் ஃபில்டரு, ஆயில் ஃபில்டரு, கூலண்ட் ஆயிலு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 வைப்பர்ஸ் வந்து எனக்கு நல்லா இல்லை, ரப்பர் வந்து தேஞ்சு போயிருந்துச்சு. ஸோ அதனால் ஃப்ரண்ட் 2 வைப்பர்ஸோட அந்த ரப்பர் மாற்றிருக்காங்க அவங்க. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணி அந்த பாலிஷ்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் வெளில நான் வந்து எந்த கோட்டிங்கோ இல்லை எதுவுமே நான் வந்து பண்ண சொல்லலை, ஏன்னா இப்போதைக்கு எனக்கு தேவை கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் பேட் மாற்றிட்டாங்க, பின்னாடி வந்து பிரேக் ஷூ மாற்றிட்டாங்க. வண்டி வந்து செம்ம ரிஃபைண்டாக இருக்குங்க, வேறு லெவல் பண்ணுது வண்டி, வேறு லெவல். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்களா, நெகட்டிவ் வந்து எனக்கு பிரேக்கிங். ஸோ இந்த வண்டியோட பிரேக்கிங் வந்து லைட்டாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகவே ஆகாது. நீங்கள் வந்து நல்லா உள்ள தள்ளினா மட்டும் தான் வண்டியோட பிரேக்கிங் வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து ஸ்லைட்டாக பிரேக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகாது. நீங்கள் நல்லா அழுத்தணும், அப்போ தான் வந்து பிரேக் ஒர்க் ஆகும். பிரேக்கிங்கில் வந்து எனக்கு இது பிடிக்காத ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹெட்லைட் நான் சொல்லுவேன். இந்த வண்டியை நான் வந்து ஒரே ஒரு தான் நைட்டில் ஓட்டியிருக்கேன். எனக்கு வந்து அப்போது நான் ஹை பீம் போட்டு ஓட்டும்போது எனக்கு அவ்வளோ விசிபிலிட்டி தரல. நான் ஹாலஜன் தான், எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன் தான். எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸோ எல்இடி டைல் லேம்ப், ஹெட் லேம்ப் எதுவுமே வந்து எல்இடி கிடையாது, எல்லாமே ஹாலஜன். அண்ட் ஃபாக் லேம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டாக்லேயே வந்து வந்துருது. அண்ட் வேறு என்ன இருக்குங்க இந்த காரை பற்றி ரிவ்யூ பண்ண, வேறு என்னங்க இருக்குது? இல்லைனா காரை வந்து எப்படி ரிவ்யூ பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காரோட எக்ஸ்டீரியர் நான் காமிக்கவே இல்லை, இது என்ன கலர்னு கூட உங்களுக்கு தெரியாது. இந்த வண்டியோட எக்ஸ்டீரியரையும் முடிஞ்சால் இந்த வீடியோவோட எண்டிங்கில் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். நிறைய பேருக்கு வந்து கார் ஓட்டுறது பிடிக்கும், நிறைய பேருக்கு வந்து காரை வாங்கி ஓட்ட விட்டுட்டு நம்ம பின்னாடி உட்காந்துட்டு வரது நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இப்போது இந்த காரோட பில்லியன் கம்ஃபர்ட், ஓகே பில்லியன் தானே இல்லையா? ஓகே, நான் வந்து காரை வீட்டில் போய் நிறுத்திட்டு இந்த வண்டியோட கம்ஃபர்ட், அதாவது பின்னாடி உட்காந்து வரவங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்ஃபர்ட் பேஸ்டாக தான் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக இருக்காது. பின்னாடி நான் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ கோப்ரோவில் வந்து நான் சூப்பர் வியூ மோட் போட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு வியூ இருக்குது. ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே என் காரில் தான் இருக்கும். நான் ஷூட் போகும்போதெல்லாம் நான் வந்து எப்பவுமே கார் எடுத்து தான் போயிட்டுருப்பேன். ஸோ அதான் ஷூட் போகும்போது நான் எப்பவுமே ஹெல்மெட் எடுத்துப்பேன். ஸோ மோட்டோ விளாக்காக, பைக் ரிவ்யூஸ், ஸோ அந்த இதுக்காக. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. இது வந்து நான் சர்வீஸ் போயிருக்கேன் அப்படிங்க, இன்னும் எடுக்காமல் வச்சுருக்கேன். நான் இன்னும் இப்போ எடுத்துருவேன், மேட்லாம் போட்டுருவேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா இப்படி மடக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெக் ரூமும் வந்து நல்லா சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நீட்டிக்கலாம், நீங்கள் உள்ளெல்லாம் வந்து எந்த டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே இல்லை, நீங்கள் நல்லாவே உள்ளே கால் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்காக உங்களுக்கு சீலெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் வந்து தேவைன்னா எதாவது வச்சுக்கலாம். மாதிரி எல்லாமே வந்து பவர் விண்டோஸ் தான். ஸோ நாலுமே வந்து உங்களுக்கு பவர் விண்டோஸ் தான் வருது. அண்டு இங்கே வந்து உங்களுக்கு பாட்டில் ஸ்டோரேஜ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை இது வந்து உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுனு, அண்ட் இது வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வருது. கைஸ் இந்த காரில் வேறு என்ன இதெல்லாம் சொல்லணுமா என்ன? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுலாம் கொடுத்துட்டாங்க. அப்படியே 3 பேருக்கும் கொடுத்துட்டாங்க, டிரைவருக்கு அது கொடுக்கல. நான் சொன்ன மாதிரி இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமாக இருக்குது. வேற இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் தான் கொடுத்துட்டாங்க, ஹார்ட் பிளாஸ்டிக் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்குது, ரொம்பவே மட்டமாக இருக்குது. இப்போ வர I10லையும் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது வந்து 2014 மாடலு, 14லையும் இப்படி தானா இல்லை இப்போ வர மாடலும் இப்படி தானா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரில. ஸோ இதான் கைஸ் அந்த டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கல. ஸோ இதான் அந்த டேஷ்போர்டு. ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஸோ இங்கே வந்து அவங்க Hyundai சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நான் கன்சோலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. நான் இப்போ வந்து அப்படியே கன்சோலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RPM மீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஜிட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 இருக்குது, அண்ட் ஓடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆவரேஜ் ஃபியூல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அதில் காமிக்காது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் நினைக்கிறேன். ஸோ அது சரியாக தெரியல. மற்றபடி வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் போடனா வார்னிங் கொடுக்கும். நீங்கள் அந்த சீட் பெல்ட் போடாமல் போனீங்க அப்படின்னா வண்டி வந்து சத்தம் போடும். ஸோ நீங்கள் வந்து அப்போ தெரிஞ்சிக்கலாம் பெல்ட் போடல அப்படின்னு. அண்ட் ஹேண்ட் பிரேக்கில் இருந்தால் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சிம்பிள் காமிக்குது, ஸ்டீரிங் லாக்கில் இருக்கா அப்படின்னு சிம்பிள் காமிக்குது. அண்ட் இன்ஜின் ஆயில் டெம்பரேச்சர், ஹீட் டெம்பரேச்சர் இதெல்லாம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸில் வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கால்ஸ் அட்டன் பண்ணுறதுலாம் வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லை. உங்களுக்கு ட்ரிப்பர் வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருக்கிறது பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ட்ரிப்பர் செட் பண்ணிக்கலாம், இல்லை ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஹெட்லைட்டு, அண்ட் இது வந்து பாஸ் ஸ்விட்ச்சு, இது வந்து ஹை பீமு, இது வந்து இண்டிகேட்டர்ஸு. அண்ட் அவ்வளோதான் கைஸ், மற்றபடி எதுவும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு. ஸோ உள்ளே வந்து பேப்பர்லாம் இருக்குது. ஸோ சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் டோனில் ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா இருக்குது.
கார் பார்த்தீங்கனாலே உள்ள ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் கொடுக்குது. எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு அந்த டியூவல் டோன் கலர் கொடுத்துருக்கிறதுனால ஒரு நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ஏசி ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டர் ப்ளஸ் ஏசி கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசியோட அந்த ஸ்பீடு அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏசி வந்து மேலேருந்து வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலேயும் கீழேயும் வரும். இது வந்து உங்களுக்கு காலுக்கு மட்டும் வரும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா காலுக்கு மட்டும் வரும். அந்த வெளிக்காற்று வரும். நீங்கள் ஹில் ஸ்டேஷன் பண்ணிங்கன்னா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிக்காற்று வந்து அப்படியே உங்களுக்கு ஏசி வழியாக உள்ளே வரும். அண்ட் இது பார்த்தீங்க எனக்கு தெரில. ஸோ இது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்க அப்படின்னா வெளிலேருந்து உள்ளே வருது. அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிறதே வந்து உள்ளே வந்து சர்க்குலேட் பண்ணும். அண்ட் இது வந்து உங்களுக்கு அசார் ஸ்விட்ச் கொடுத்துறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துறாங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ரேடியஸ் தான் வருது. உங்களுக்கு டிஸ்பிளே வந்து எதுவும் வரல. உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் என்னென்ன இருக்குது இங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் ஒன்று கிடையாது. ஜஸ்ட் காம்பேக்டான ஒரு கண்ட்ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிரர்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மிரர்ஸ் நீங்கள் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் போட்டு நீங்கள் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் காமிக்கிறேன். ஸோ மிரர் மூவ் ஆகுது தெரியுதா, கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் லாக் கொடுத்துருவாங்க. இது வந்து உங்களுக்கு டோர் அன்லாக் லாக் பட்டனு. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் விண்டோஸ்க்கு 4 பவர் விண்டோஸ்க்குமே கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அண்ட் இது வந்து ஆட்டோ டிரைவருக்கு மட்டும் வந்து நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தானாகவே வந்து அதை இறங்கி விட்டுரும். இந்த சன் ப்ரொடெக்ஷனுக்காக ஒன்று கொடுத்துட்டாங்க. இங்கே மிரர்ஸ் எதுவும் வராது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இதான் வந்து என் கேமரா GoPro Hero 8. ஸோ இதெல்லாம் நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து உங்களுக்கு சைடில் உட்காரவங்களுக்கு கண்ணாடிலாம் கொடுத்துறாங்க. சைட்லேருந்து வெயில் அடிச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக இதை எடுத்து விட்டு இப்படி மறைச்சிக்கலாம். நீங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து வெயில் அடிச்சதுன்னா அதே மாதிரி இங்கேயே வந்து நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் இப்போ தான் கற்றுக்கிறேன். ஏன்னா என்கிட்ட கார் இல்லைல்ல, அதனால் எனக்கு எப்படி தெரியும், இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். பூட் ஸ்பேஸும் நான் வந்து உங்களுக்கு போனட்டு காமிச்சிடுறேன். இப்போது டோர் லாக்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் பூட்டோட லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ எந்த விதமான கீயும் போட்டு திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் வருது அப்படிங்கிறதுனால வண்டியோட பூட் ஸ்பேஸில் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 260 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 லக்கேஜ் வச்சிங்க அப்படின்னாலே உங்களோட பூட் வந்து ஃபுல்லாகிடும். போனட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா போனட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதான் கைஸ் இந்த இன்ஜினோட செட்டப். நான் சொன்ன மாதிரி மேலே வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் ப்ரொடக்ஷன் ரூஃப்லாம் எதுவும் கொடுக்கல. அண்டு 1200 cc 4 சிலிண்டர்ஸ். ஸோ இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனாக நீட்டாக இருக்குது. அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் பொறுத்தவரை வந்து உங்களுக்கு எல்லா இடமே வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ், டெயில் லேம்ப் எல்லாமே உங்களுக்கு ஹாலஜன் தான் வருது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிரர்ஸில் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கல. ஸோ நீங்கள் இந்த சைடில் தான் உங்களுக்கு பேனல் தான் கொடுத்துருக்காங்க. மிரர்ஸில் அது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அதெல்லாம் இப்போ வர காரில் தான் வருது. அண்ட் ஹெட்லைட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் தான், எந்த இடத்துலையும் எல்இடி கொடுக்கல. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு அந்த ஃபாக் லேம்ப்ஸ்க்கான செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக்கில் வந்து ரொம்ப ஆடுது, ரொம்ப குவாலிட்டி கொஞ்சம் பேடாக தான் இருக்குது இந்த இடத்துல. அண்ட் இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மூலிமா நீங்கள் வந்து காரில் வந்து எதிர்காற்று வந்து உள்ளே போய் ரேடியேட்டர் வந்து அது கூல் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த பேனல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் நல்ல பிளாஸ்டிக் குவாலிட்டி கொடுத்துருந்தா இன்னுமே வந்து சூப்பராக இருந்திருக்கும். லைட்டாக ஆடுது, பட் அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது கார் ஓட்டும்போது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து நான் கார் ரிவ்யூஸ் போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பை 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 பை.